மச்சு விடவா முன்னால நான் பூவெடுத்து வச்சு விடவா முன்னால இப்படுத்து திவி விடவா அதனால உன் இடுப்ப கொஞ்சம் அடிச்சு விடவா முன்னால ராத்திரியில் தூங்குறண்டி ஒன்னால அது அதுக்கு மேல அதுக்கு மேல் உன் புரிச்சு சொன்னால ஒட்டெடுத்து வச்சு விடவா தம்பி மிருதங்க ஏற்கனவே கராட்டத்துக்கு அடிப்பியாப்பா ஆறுக்கு தகுந்த மாதிரி தான் அடிக்க முடியும். எனக்கா மாங்கு மாங்கு வாசிக்கிறாரு இந்த அவன் ஏன் மாங்கு மாங்குன்னு வாசிக்கிறேன். ஒரு பிரியம் தான் எங்க மேல. ஒரு மதுரும் கிடையாது. வேற என்ன? உன் மாவு பாக்கெட்டை பிரிக்க பாக்குறேன். இங்க பாருங்க, அதான் பிரிக்க முடியாது, பாத்துட்டு தான் போகலாம். நீ என்ன ஆடினாலும் என் சிங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓஹோ, உன் கப்ளிங்கா வரல, வேற எதுக்காக? ஈயம் பூசிட்டு போலாம்னு வந்திருக்காங்க. நீ வர்றதுக்கு என் கப்ளிக்கான வந்திருக்கா. அப்புறம் நான் ஈயம் பூசாவது என்ன எதிர என்ன எரிச்சு பேர் பார்த்துக்கானேன்ற மம்பட்டி எடுத்து முன்னாடி இருக்கிறத வெட்டி ஏன் கப்ளி முட்டை வேணும்னு வேறியா அருவா முண்டை. ஆமா, கிறுக்க போயில. லவ் யூ. லவ் யூ டூ. நாளைக்கு வா டொங்காஸ் போடுவோம். இன்னைக்கே போடுவோமே. இன்னைக்கு போட முடியாது. இன்னைக்கு நாளைக்கு விளையாடல. எதுக்கு மருந்து போடல? மருந்து கம்பெனி. நீ ஆம்பளைக்கு ரோசமும் வீரம் இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கலாம் ரோசமும் வீரமும். ஏய் கப்ளிங்ல எத்தி புரியும். அப்புறம் ஓட்டஞ்சு குழந்தை முடிய அப்புறம் என்ன கடுப்பாகிற இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஆண் சிங்கங்களை பா. இந்த நாட்டுக்கு பெண் சிங்கங்களையும் பாரு உட்கார்ந்துருக்காங்க. பெண் சிங்கம் பெண்கள் தான் பெருமை சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன ஆண்கள் மட்டுமா சேர்க்கிறாங்க? இப்ப என் சிங்கத்தை பாக்குறியா? பாக்குறனே. மை சேம்பல பாக்குறியா? உங்க வீட்டுல போய் தூக்குச்சட்டு வந்து மூத்திரத்தை குடி. பல பேர் பேசுறாங்களா? ஆத்தா நீங்க சத்தம் போடுங்களே. ஆண் சிங்கங்களுக்கே கேவலம். போக சத்தம் போடாமே உட்கார்ந்துருப்பீங்க நாடகம் பார்க்குற மாதிரி. நாடகத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் பொறுமையின் பொக்கிஷம், பொறுமையா தான் இருப்பாங்க. வெள்ளலூர் நாடு மன்றமலைப்பட்டி மரக்காலை சார்பாக, என் உறவுகள் சார்பாக, செல்லப்பாண்டி சார்பாக 201. நன்றி நன்றி. உன் பெண் வர்க்கத்தை கை தட்ட சொல்லுவாப்பா. ஆத்தா கை தட்டுங்க, இல்லைன்னா நமக்கு அவமானம் பேர். இவ்வளவு பேர் உட்காந்துக்கீங்கள, சத்தம் கேட்கல. பத்தல பத்தல பத்தல. தட்டா பாரியா, உனக்கு காது கேட்குதா? உனக்கு முத யார் யாரு கட்டின கணவரிடம் அடி வாங்க நினைக்கிறீர்களோ அவர்களை தட்டலாம். என்ன பயமுறுத்துறியா? நான் ஆஃப் பண்ணிடுவேன். நான் ஒரே எலும்பு சம்பளம் தான். எத்தனை கணவன் கை தட்ட விடாம பண்ணிடுவேன். இங்க பாரு. ஆனா ஏன் தம்பியில பாக்குறியா? எப்படி தம்பி 2 பேரும் சட்டியை கழட்டுங்கடா. சட்டியை கழட்டிட்டு சோத்து பல்ல ஒன்றை காமிச்சிட்டு போயிட்டு சத்தம் போடாதே. அப்புறம் வீட்டுல பாயாசம் தான் உங்களுக்கு. என் தம்பிகளும் என் அண்ணனும் எனக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாருக்கும் செய்வாங்கயா, எங்களுக்கு தான் செய்வாங்க. நீ என்னடி வாய சத்தியப்படியா? குனிய வச்சு நங்க குத்தி விட்டு நிமிந்த வச்சு வாயில குத்தி விடாரு. தம்பி வாப்பு ஒரு சாட்டு போட்டு பாப்பு. அண்ணன் போட முடியல, நீ வந்து போட்டு போ. சொந்த அண்ணன் மகன் என்ன உனக்கு மருமையை வேணும்? மருமையனை உட்காருங்க. மருமையனே வேட்டியை எல்லாம் இழுத்து விட உட்காருங்க. மருமையனை வாப்பு அத்தைட்ட கொஞ்சம் அமர்த்திட்டு போப்பு. அத்தை அமைக்க முடியாம அமுத்த மாட்டேன். உனக்கு மதிப்பு கொடுக்கறேன்னா ஒரு பெண்ணா இருந்து நாடக கலைகளே இரவு நேரத்திலே நடனம் ஆடி அதுல கிடைக்கிற வருவாயை வைத்து உன் குடும்பத்தை காப்பாத்துறியே, உன்னை எங்க அண்ணன் தம்பி சார்பாக நான் வாழ்த்துறேன். ஆனால் பூனை குறுக்க வந்துருச்சு. வணக்கம்டா. வணக்கம்டா, என் தம்பி தான்டா. போடா 100ல பார். அம்பளிப்பு கொடுத்து விட்டு செல்கிறானே, ஏன் கொடுக்குறேன்? ஏன் கொடுக்குறாரு? ஒரு அன்பு தானே உங்க மேல. அவன் என் தம்பி ஏன் அம்பளி கொடுக்குறான்னா, அதுல சத்தான பழங்களை வாங்கி சாப்பிட்டு உடனே சத்து ஊசி போட சொல்றான். அப்ப நீ சத்து இல்லாம தான் கிடக்குறியா? நான் சத்தா இருக்கேன், நான் போடவா? சத்தியப்பிரியா என்ன என்ன எகிரிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாடி டச் ஆனவனே இதாயிருவேன். என்ன ஆயிரும்? நான் என் அண்ணன் தம்பியில பெண்கள் தொட்ட உங்களுக்கு கூசுமா? நான் முண்டை செக்ஸ் படத்துக்கு வந்தேன். காளி முண்டை தொட்ட ஒரு மாதிரி தம்பி குனிஞ்சு குடிச்சுக்கிறேன். அறுவடை குண்டிய வெட்டா. ஆமாப்பா, நீ மட்டும் அவங்களே செய்ய சொல்லிட்டு வேடிக்கை பாரு உட்காந்துக்கிட்டு. மருமையனை கூப்பிடுற அவரை கூப்பிடுற, நீ என்ன பண்ணுவ? பேச விட்டு பேசுமா அரைஞ்சு விடுறேன். அப்புறம் ஒத்த விட்டு நாய் மாதிரி ரொம்ப கடுப்பாகுது மிஸ்டர் ராதா. இருமா, ஒரே ஒரு விஷயம். உன்னைய நான் கதைக்காக தொடுவேன். எனக்கு நீ தங்கச்சி வேணும். நீங்க எனக்கு அண்ணன் வேணும். சரியா? அப்ப நாடகம் புழு புழுந்தியா இருக்கேன். என் தம்பி எங்க அண்ணன் எல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க. அக்கா அண்ணனும் சேர்ந்துக்கிட்டே. அதெல்லாம் உள்ள வெளியில வந்தாங்கன்னு தங்கச்சி கிடையாது. ஏவா சத்யா
சத்தியம் சொல்லுங்க. சத்தியா பேப்புழுத்தியா என்ன பேசுறியா? ஓ, உனக்கு போய் வந்து கோடியா இப்ப என்ன? சத்தியா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப? உப்புச்சோ போட்டுக்கிறேன். கேட்க போறீங்களா? உன்னை நான் செல்லமா சொல்லவா? சொல்லுங்க. சத்து 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 திரும்ப சத்து வாய கொஞ்சம் பொத்தியா முத திறந்தா ஏன்னா மூடி என் தம்பிகள் எங்க அன்னைங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பப்புள் வர போறேன். ஆனந்தராஜ் வர போறேன். நான் வாங்கின பேரெல்லாம் எப்படி வேணா பேர் வாங்கலாம். என்னுடைய மாணவர் வாங்குற பேர் தான் எனக்கு பெருமை. சத்யா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் சுத்த கிருக்குதிமைங்க. உங்க சிசிய பிள்ளை தானே? சிசிய பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு பயந்து கிடக்கு. ஏன்? நான் படுத்து கிடந்தா கூட என்னை 2 அறை அரைஞ்சிட்டு போவாங்க. உங்களையுமா? அந்த அறை கிடையாது. அண்ணே இப்ப அவங்க வர்ற கோலத்தை மட்டும் பாருங்க பாப்போம். இந்த வெள்ளூர் நாடே கண்ணு மட்டும் என்ன கட்டப்புல வர போறாங்க. அவ்வளவு அழகா தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு மொப்ப கூட்டிட்டா அதுல என்ன இருக்குதுன்னு கண்டு முட்டிட்டா. தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு மொப்ப கூட்டிட்டா அதுல என்ன இருக்குதுன்னு கண்டு முட்டிட்டா. அந்த ஓட்டைக்குள்ள ஒரு எலி தெரியுதுடா. அது எலி இல்ல மண்ணெண்ண புனல். இங்க ஒரு மொன்ன பாம்பு இருக்குடா. இதுல ஊத்துறா. இது பாம்புலங்க கெண்ட தூண்டி முள்ளு. உலகத்திலே கடப்பார தூக்கி எலி ஊத்த வந்த நீங்க தான்டா. மேற்கு சீமையில மேகாட்டு கோவில்ல கதவு பழக்குதம்மா. பாட்டு புலி ஒன்று காயப்பட்டு போச்சு காரணம் நீ சொல்லமா. கண்டாலே மேங்களா போடுவா கடைசியில எங்கூட குண்டில ஊத்த பாருங்க. குண்டில இப்ப ஏய் கடப்பாறை அம்த்ரா கட்டணம் கொட்ட ஒண்ணு அத கட்டி காட்ட ஒரு காவல் உண்டு. கட்டணம் கொட்ட ஒண்ணு அத கட்டி காட்ட ஒரு சுத்தன பூமியில் இந்த சுத்தமா ஏறவாள் உண்டு. கம்மா நீ சொல்லமா நான் கொண்ட மாத்திட்டு பேரணுமா. முண்டை போடா. யாரா குத்துறா பூத்துறான்ட்டு குத்த விட்டு ஒரு ஏடி ஆகுறாராம். அவன் குத்தி போறான லூசு பையன் எங்கப்பா. டேய் நான் பாடும் போதே உசுர பணைய வச்சுதான் பாடுறேன். அவன் பாடு குத்தி விடுவாங்க. எங்கிட்ட சொல்லிடுவாங்களோண்ணா. உன் பக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்புறம் சேச்சி பத்தியா வரணும் எடுக்க. நீ ஒரு உதுத்த சக்காலத்தி மாலாத்தான் இருப்போல. அவங்க போக சொல்லுவான். நம்ம கடப்பாறை கொண்டு வராங்கடி. அவங்க இன்னும் கடப்பாறை பார்த்தா எனக்கு போக சொல்லவே மனசு இல்லை. இந்த வண்டார்ல யோகி பாபு மண்டைய பத்த குருவி மண்டை மாதிரி. என்ன பண்றீங்க இப்ப? நான் ஆடுற ஆட்டத்துக்கு நீ ஆடணும். போங்க. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. என் சந்தன குளத்து பானை மலராத மல்லியா போ. தண்ணி கோடம் எடுத்து ஆனி 3ஆம் தேதி வா அடுத்த வருஷம். ஆமா ஆனி 3ஆம் தேதி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணி விடுவாரு. அது வரை நான் எங்கே போகணும்? அது வரைக்கும் ஏன் கூட வாங்க, நான் ஒற்றையை அடிச்சு விடுறேன். புள்ளா இருக்கு நீ அடிச்சுட்டா ஆடி. அடி வாடி எங்க ரத்த புள்ள நாளாக உறக்க புள்ள அடி எங்க ரத்த புள்ள 2 நாளாக உறக்க புள்ள. காமெடி மயிர் பண்ணது போது ஆடு. பாக்கி போறேன். அடி எங்க ரத்த புள்ள. என்ன
இந்தா, இப்படி, இப்படி. பேருக்கு உங்களுக்கு அதை வீசி விட்டேன். இதுல விசிறியா? தம்பி தம்பி யானை மடுவு ஒரு குத்தாட்டம் போடுப்பா. சோதின்னு பேருக்கு ஒரு சீட்டரா நாவலத்தை சூம்பு முண்டை. அடா எறா ராமா ராமா அரா. ஏய், என்னடா இங்க தட்டி பாக்குற நீர் எப்படிடா வருது? என்ன இல சமமா இருக்கு. உனக்கு மாறிய என்ன முண்டை ஓதமா இல்ல ஓதமா என் நாடகத்தை கெடுக்க பாக்குறியா? வெதர்ல புண்ணு. என்னது? வெதர்ல புண்ணு. அது புண்ணு இல்ல, ஆ. பிஸ் பிஸ். கமான் கமான் கமான். குத்ரா குத்த முடியாது. ஏன்? டவர் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு டவரே இருக்காது பாருங்க. டவர்ல அது ஆ. உனக்கு பேர் அது வந்து அகத்தி குச்சி. ஏது ஏது எது? ஏது 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 ஏது. அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடிய கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. ஆனந்த் ஒன்னை குத்திட்டேன். நல்லா குத்தல ப்ரோ. இப்பதான் போதும் தம்பி பொலியால போதும். நீனும் தவிட்டாலும் 2 கண்டு ஓட்டுறோம். இப்படி நீங்களே குத்தி குத்தி வளர்க்குறீங்களா? ஒன்னே குத்துனா உன் புரிஞ்சு யூடியூப்ல பார்ப்பேன். எங்களுக்கு நானே குத்திக்கிட்டா நாங்களே குத்திக்கிறோம், நாங்களே ஜெராக்ஸ் காட்சி எடுத்துக்கிறோம். நல்ல பையன் ஒண்ணும் பண்ண சொல்ல மாட்டாப்ல. பப்புளு கை தட்டுங்க பப்புளுக்கு. தம்பி இவ்வளவு நேரம் ஒரு உண்மையை சொல்ல போறேன். பப்புளு வந்த காலத்துல இருந்து சட்டையே போட்டிருக்க மாட்டேன். இவன் சட்டை போட வச்சதே நான் தான். ஏன்னா ஒரு 13 யூடியூப் சேனலில் காலி பண்ணியிருக்கேன். இவன் மடு ஒரிஜினலாக இருக்கும். சத்தியமாக சிரிக்கக்கூடாது தம்பி. அதே மாதிரி வீடியோவில் இவங்க போட்டு விட்டாங்க, வியூவர்ஸ் நிறையா போகும்னு. யூடியூப் சேனலுக்கு பூரா செக்ஸ் வீடியோ கண்டென்ட் கொடுத்து விட்டாங்க. நோ மடுவு ஒல்லி கமான். ஏ உஷாருன்னா உஷாரு ஓரஞ்சாரு உஷாரு உச்சாரியா உச்சாரு ஓரசார உச்சாரு. ஏண்டா? நான் ஏய். என்ன பண்ண போறேன்? அவன் அவுறா, அப்புறம் அதை போட்டு ஏன்டா வான்னு கூப்பிடுற? அவுறா. ஏய் இதை காட்டாத சகிலாமா இது. ஏய் சத்யபிரியா, ஓய், பச்சை மண்ணு உன்னை என்ன செய்ய போற? அவனே வாங்கன்னு கூப்பிடுறேன். பயப்படாதீங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நான் பயப்பட மாட்டேன். நான் எதுவும் பண்ணிடுவேன் அவனை. அவங்கிட்ட இருக்கிறது ஐர மீன் தூண்டி நீங்க முள்ளு. பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. ஏய், நான் உன்னைய பார்த்து நான் பயப்படுற மாதிரி இல்ல. அது இல்ல, வந்து நான் அவசரப்பட்டு எதுவும் பண்ணி முடியும். தம்பி உன்கிட்ட இருக்கிறது ஓசு இல்ல, ஆ. இரும மாத்திரை. போடுங்க, நல்லா இருக்கும் ஜலிக்கு. வேண்டாம் வேண்டாம். மாங்குயிலே பூங்குயிலே சேர்த்து ஒண்ணு கேளு மாலையுதோ நேருதான் ஏது வரும் கூடு. ஒர்ரா, செய்ய உர்ரா, என்னடா? இழுத்துக்கிட்டே இருக்க. உன் காலில் கூட விழுந்தா ஏன்டா? என்னடா? உனக்கு நேரம் கொடுப்பாருலடா. இந்த கோயிலுக்கு உருண்டு கொடுக்குறாள்ல, வேமா வாங்கப்பா. இங்க 2 பேரும் உருண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் விளக்கவே மாட்டேனே. வாட்டு மிஸ்டர் ஹெலிகாப்டர் முட்டை. அவனுக்கு நேரம் கொடுப்பீங்கல்ல?
ஆமா. அந்த நேரம் அவனை செய்ய சொல்லுங்க. இப்ப நான் செய்யல, எதுக்கு நான் கூட வர்றான்? என்ன பண்ண பச்சை பண்றா? ஏன்டா ப்ளீஸ்டா. என்ன பண்ண? இந்த வரையும் கீழே ஓட்டு பொம்பளை நினைச்சிருப்பேன் போல. உருட்டி எடுத்ததுல ஒத்த கொட்டை நெறிஞ்சு வச்சுடா. சரி போய் அதுல சுடு தண்ணியை ஊற வை. இந்த வார சித்தியா நல்லா எடுத்து விட்டுறவா. கிச்சு கிச்சு தான் பாடலாம், கியா கியா தான் பாடலாம், எப்பத்தான் உனக்கு கல்யாணம். என்ன பண்றமா? ஆச்சி அடுத்து எடுத்து. வாமா 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 கொஞ்ச நேரம் வாமா. வாமா 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 என்னடா நல்ல புள்ளையா தானடா இருக்கு. இல்ல அந்த புள்ள உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லுதா, இல்ல தூக்கி போட்டு அமுக்க கூடாதுன்னு சொல்லுதா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நீங்க சொல்லவே மாட்டேன். தெரியும் நீ ஒரு அரிப்படுத்த முண்டன்னு. நீ ஏன்டா உனக்கு இந்த மாதிரி ஆள் தான் கொடுத்தியா இருந்தோம். அப்படி அம்மா, அவனை மட்டும் கம்மியான்னு கொடுக்குறீங்க. எனக்கு. ஏய், உனக்கு உள்ள இது வச்சிருக்க மெதுக்கம்பளம் போய் சாப்பிடு. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே தானே நானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. ஏ, ஏ. போடா, போடா. நானும் போய் நீ ஒட்டு கட்டுன்னு ஆடுறேன்டா. தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே. ஏலே என்ன வாத்தியாரே? ஆத்தியாரும் மயிரை புடுங்கினாரு. இந்த ஆட்டை எனக்கே மறந்து போச்சாடா. இது என்னட்டாடா ஆய் இருந்துட்டு கல்ல தொடச்சிய மாதிரி. இதை இவன் சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்லி கொடுங்க பாத்தியாரே. ஆ? நீங்க இதை கலட்டு. ஏற்கனவே நீ ரைஸ் முள்ளு, உனக்கு மாவு துணி வேற, அதையும் கலட்டு. இதை கலட்டு கேமரா உரம் தூக்கிட்டு ஓடி. ஆனால் யூடியூப்காரங்களை பயன்படுத்தின ஒரே ஆள் மை பாய். அதை கடைசி வரையும் கழட்டக்கூடாது, நம்ம சடங்குக்கு கழட்டிக்கிடுவோம். ஒரு உள்ள திருத்துக்கிறேன். அதில் என்ன இருக்கு ப்ரோ? ரொம்ப நக்கல் மையெல்லாம் பண்ணாது. இல்லடா நான் வச்சிருக்கேன். அப்பதே பார்த்தேன். என்னன்னா ஒரு 7 மணி இருக்கும். நான் வரும்போது செக் பண்ணேன். சின்னதா 2 தேன் மிட்டாய் வச்சிருக்கான் உள்ள. எப்ப நானும் பிடிச்சி உருவி விட்டுக்கிட்டே இருக்காமே. அது உருவிடக்கூடாது, அது தார் கம்பு. போறா போறா. அருவாள் எடுத்து காலை வெட்டியே வருவேன். வெட்டுன்னு ஆட முடியாது. ஏய், இந்த வாரம் ஒரு ஸ்டெப்ப கவனி. சின்ன சின்ன கிளி சிறைக்கும் பச்சை கிளி. சின்ன தான் சின்ன கிளி சிரிக்கும் பட்- ஏய். சந்திராபு அதான் கோமாளி உண்மையிலே விழுந்துட்டான் பாவம். டேய் எந்திரா டேய். என்ன சாஞ்சு கிடக்க? ஏய் ஓடி முண்டை, உண்மையிலே விழுந்துட்டான்டி. தூக்கி விடு சத்தியா பாவம். நல்லதேன் காலம் தூக்க முடியாதடா. அடி அம்பாயில இருக்கடா போய் காண. அதுக்கு தேன் குறையா தின்னுடா, தின்னி குதிமனேன்னு சொல்றேன். ஏய் அப்படி சொல்லாத, பிள்ளை கண்ணு ஓடும். அது அழுமாறு. ஐயா புளிச்சு கொடுத்து கோடாங்கி மூளையை வளர்க்க சொன்னா மசுரை வளர்த்துக்கு தெரியுது. டேய் நீங்க தூக்கி காமிங்க.
அந்த டைனாசர் ஓய்வு எடுக்கும். ஓகே சார். அடி வாடி எங்க இருக்க புள்ள இது கொஞ்சம் செவத்த புள்ளைய மாறிடுச்சு. அடி வாக ஆனா ஆலமரம் அடி வாழமரம் அடி ஆலமரம் வாகாதேயே ஆலமரம் நல்ல ஆலமரம். வாத்தியாரே இந்த கோப்பை எங்க வைக்க? கோப்பை எங்க வைக்க? சுடுகாட்டுல வச்சு எரிச்சு விடு. நெரு நெருன்னு வேற குத்துது. அப்படி உட்கார. எதுனா குத்துது? டேய் இறக்கி விடு தம்பி. ஏங்க 2 நிமிஷம் அவ்வளவு வரப்போகுது. என்னடா கால்ல ஓ ஷோல்டர்ல வச்சு சோங்கான்றியா? அவர் தூக்குனார்ல அந்த முடி மாமா, ஆமா அந்த முடி மாமா மாதிரி தூக்கு. எனக்கு வயசு 70 நாள் நீ தூக்க மாட்டேன். வேணாம் இந்த ஆட்டம் சொல்லித்தானே. டக்குன்னு ஒடிப்பேன் மேடைக்குள்ளே, திக்குன்னு அடப்பேன் உள்ளக்குள்ளே, பக்குன்னு வாடி பக்காச்சபடி நக்காரி, நான் பரபரையா கூத்தாட எரி உட்காரி. சத்தியபிரியாவுக்கு 2 உள்ள வளர்ந்துருச்சு. இந்த தத்திரியை முடிச்ச வயதானா அந்த மாதிரி செய்யலாம். இதுதான அகராதி கூதி. இங்க செஞ்சா இங்க போய் என்ன போய் பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு இருக்க? போர் போலான்னு பார்த்தேன். ஏய் அது கரம்ப மண்ணு. நீ போட முடியாது போரு. டக்குன்னு கை வருது. ஓ என்ன அப்படின்ட்டு வருது? இருமா நானே அரண்டு போனேன். எனக்கு அந்த நந்தின்னு என்ன நடக்குதுங்க? தாலாட்ட நான் போறது அரே அரேரா. ஒரு வாத்தியாரு பெரிய மனுஷன் இல்லாம போடான்னு சொன்னியாடா? இது எங்க ஐயா கவுண்டமணி ஐயா ஆட்ட மாதிரி இருக்கடா. ஆமா கொடி ஆட்டிட்டு போய் இங்க ஊனிட்டாரு. ஆனா சத்தியபிரியா உன்னோட உனக்கு நல்லா ஆடுதாத்தா. அத்த தண்ணி இருக்கு அந்த கால் நல்லா ஆடு. போலும் போல ஆட்டின போய் மூடு வாய். உண்மையிலே பாலமேடு பப்பலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ஆனந்தராஜ் மாப்பிள்ளை அவருக்கு ஒரு தனித்திறமை, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதை வாங்க அப்போ, அதை வாங்க. அப்புறம் எங்கே போய் காலையில் போண்டா அப்பம் திம்ப திண்டே குசி விட்டு போயிடுறிய. அழகிச்சி பட்டி வடமாடு புகழ் மந்தை கருப்பணசாமி கோவில் காலை நினைவாக ரூபாய் 501 என அன்புறவர்களுக்கு நன்றி. இந்த வாரி அப்துல் கலாம் பாட்டு என்ன செய்ய பண்ண போற கொஞ்சம் யோசனை பண்ணு. ஓ என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. நீ ஏமாந்த பறிபோகுமே இந்திய மண்ணு. நான் முதல் பாடின பாட்டு மறக்க முடியாத கிராமம் தம்மராக்கி கிராமிய தென்றல் பல்சுவை நிகழ்ச்சி தினேஷ்குமாரும் தமராக்கி உறவுகள் சார்பாக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி ஐயா, நன்றி.
என் அருகில் வா. அக்கா இங்க வாங்கக்கா. பாலமேடு பப்புல சொன்னேன்ல, இவங்க அம்மா முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பாவுக்கும் ஒரு கால் சபு விலகி நடக்க முடியாது. சொந்த வீடுலாம் கிடையாது. பாலமேடு ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் அட்டையை போட்டு இந்த குடும்பம் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு வருது. இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை நாடக கலை மீது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. படிக்காட்டாலும் என் தம்பிகளுக்கெல்லாம் ஆசை இருக்கும். காவல்துறையாக போகணும்னு நினைப்பீங்க, வண்டி ஓட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு விமானி ஆகலாம்னு நினைப்பீங்க. இவனுக்கு நாடக கலை மீது ஒரு ஆர்வம். அதனால் இப்பையும் 12 முடித்து கரசிலை படித்து கொண்டே 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். அவனுக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு. இது விளம்பரம் அல்ல, இது உண்மை. கண்டிப்பாக இவன் நினைத்தது மாதிரி ஒரு 33 பேருக்கு நான் சொந்த வீடு கட்டி கொடுத்துருப்பேன். இவனுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி தருவேன். அதில் மாற்றம் இல்லை. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என் அன்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் அது ரொம்ப நன்றிங்கய்யா. சின்ன பிள்ளை உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாம் என்னை தெரியப்படுத்திய என் அன்பு வாத்தியார் அவர்களுக்கு என் உயிர் உள்ளவரை, எங்கள் தாய் தகப்பனுக்கு மேலே அங்கே வாத்தியார், என் உயிர் உள்ளவரை அவரை மறக்கவே மாட்டேன் நான். எவ்வாறு பேர் போன நாடு இந்த வெள்ளலூர் நாடு. இந்த வெள்ளலூர் நாட்டில் வளர்க்கக்கூடிய காளையாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு பேர் சேர்த்துறோம். இந்த வெள்ளலூர் நாட்டுக்கு நம்மெல்லாம் வந்துட்டோம்னா, வெள்ளலூர் இந்த சொந்த பந்தம் இருக்காவாரு, அவங்க நம்மளை வாழ வச்சுருவாங்க. அவங்க தான் நமக்கெல்லாம் சாமி. அந்த சாமியில் புறம் கும்பிடு புறம் நமக்கு சாமியா. அண்ணே உங்கள் பிள்ளைய நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே. அண்ணே அண்ணே ஏய் அதை கட்டி பிடிக்கக்கூடாது. ஆய் ஏய் ஏய் நீ வா. அது ரெண்டுமே நம்ம குழந்தையடி. அங்கே இருக்க நீ அம்மா எனக்கு பசிக்குதுமா, பால் கொடுங்கம்மா. அந்த திருப்பேசி லைன்ல மூத்திரம் கொடுங்கம்மா. அது மூத்திரத்தில் லேசா கற்கண்டு மண்டவளம் சேர்த்து குடிப்பேன். லேசா தித்திலிவும் போட்டுக்கிடுவேன். ஏப்பா திருப்பி மைத்த போடுவேன். கண்ணே நீ கருப்பாக இருந்தாலும் உன்னை விரும்பினது காரணம் என்ன தெரியுமா? எவனும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டேன் இருட்டுக்குள்ளே இருந்தா. ஆனால் நான் பார்ப்பேன். ஓ முண்டை 1.5 கண்ணு முண்டை. இருட்டுக்குள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்க, பல்ல வச்சு கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவிய? முத்தம் கொடுப்பேன். எதுல? ஏய் அதில் கொடுக்கூடாது. வீசுமுடா. நாளைக்கு வரும்போது சோப்பாடு குளிச்சுட்டு வந்துருங்க. ஏய் பின்னாடி முத்தம் கொடுக்கூடாது. அது சிலிண்டரு. முன்னாடி கொடுக்கலாமா? ஏய் அது பம்பரா. உங்களை கண்டிச்சு வளர்க்குறதுக்கே போதும். நான் மதுரையில் உனக்கு வீடு கட்டவா, சென்னையில் கட்டவா, எங்கடா உனக்கு வீடு கட்ட? ஏன் மதுரையில் கட்டினேன்னா இன்னைக்கு உள்ள நிலவரத்துக்கு எப்படி வீடு கட்டினேன்னா 25 லட்சத்துக்கு குறையாம கட்டணும். சென்னையெல்லாம் போனீங்கன்னா 50 லட்சம் 70 லட்சம் வரைக்கும் போகும். ஆமாம் உனக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு யோசனை, செலவே கிடையாது. குறைவான செலவுல குடும்பம் அப்படி வாழும். நேரம் உன் முன்னாடியை கூட்டு போய் நேரம் மேலூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு 4 சாட்டு போட்டு விட்டுட்டு வந்துரு. வேற வேணா லைன் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க சொல்லுங்க எங்கே வீடு கட்ட? பாத்ரூம்ல வச்சாடுறா டப்புன்னு. இது அதுக்கு மேல அகராதி மயிரா இருக்கு. ஆனா 2 பேத்துக்கு முண்டைக்கு காது கேட்கறவாரு. நான் எங்க வீடு கட்டுவான்னு கேட்டேன். பசங்க வீடு கட்டா என்ன செய்வீங்க? வீடு கட்டி அதுக்கு லீஸுக்கு விடுவேன். அதுக்கு தான் பாத்ரூம்ல வச்சு அடிங்கன்னு சொன்னேன். அம்பே கம்மா கண்ட உள்ள வாடா ஒன்னு சாத்தி. அவன் அடிச்சு விட தாண்டி சொல்றேன். நான் உன் நெகத்தை வெட்டியா இருக்கணும். நான் தான் அந்த நெகமா இருக்கணும். அந்த சதையா நான் இருக்கணும். ஏப்பா உன் சதைய குறை. ஊருக்கு நாயம் சொல்லிட்டாரு மயிர். உனக்கு நான் சத்துமாவா இருப்பேன். அந்த சத்துமாவை பிடிக்கிற கையா நான் இருப்பேன். அதை போட்டு பெணைவேன். நான் கையை முறிச்சு போடுவேன். கையை முறிச்சேன்னா நான் விரலுக்கிட்டே நோண்டுவேன். வீசும்டா மாவு. உனக்கு நான் மூக்கா இருப்பேன். அந்த மூக்குல நான் மூக்கு பியா இருப்பேன். நான் வீசுவேன் மூக்கு பியா இருந்து. நான் சிமெண்ட வச்சு அடைச்சு போறேன் செத்து போட்டு. அடைச்சு விட்டாலும் நான் முக்கிக்கிட்டு ஒழுகுவேன். ஒழுதான் நான் கப்புல புடிச்சு இந்த வெண்ட கொடுப்பேன்.
அவன் திங்கிறதுக்கு நான் ஐஸ்கிரீம். நான் உங்க அம்மாவா இருப்பேன். நான் உனக்கு அப்பாவா இருப்பேன். நான் குழந்தையா இருப்பேன். நான் மருந்த வச்சு கொன்றுவேன். அடிக்கடி பால் கேட்பேன், சீனி போட்டு கொடுத்துருங்க. அவன் ரத்தத்தை பூரா உறிஞ்சு உன்னை கொல்ல பாக்குறேன். நான் உன்னை கட்டி பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே கிடப்பேன். நான் கட்டி பிடிச்சி உனைய மெத்தையை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். நான் பாத்ரூமுக்குள்ள கிடப்பேன் கட்டி பிடிச்சி. பாத்ரூம்ல கடந்தோம்னா அந்த கோப்பை நெளிஞ்சிடும். கண்ணே, உனக்கு நான் பிரே ரைஸ் வாங்கிட்டு வரவா, சம்சா வாங்கிட்டு வரவா? ஏன் பிய்யா அள்ளி கூட நல்லா ருசியா இருக்கும். இப்ப நான் அண்ணே பாலமேடு அண்ணே திரும்புங்களேன். ஏல இது பெட்டக்ஸா இல்ல சாந்து சட்டியாடா? ஏ என்ன ப்ரோ, மெடிக்கல் மிராக் ப்ரோ. ஏய் மறுபடியும் குடிங்களேன். தாயம்னு வாடா. ஐயே ஏய் குமார் சொன்னாங்க. டேய் மூக்குறிஞ்சி முண்டை, நீ எதுக்கு என்ன இது பண்ண? நான் ஒண்ணே பண்ணே என்ன கவலைச்சு கூட குத்துறான்டா. ஆளமா போடுவா வலிக்குறா. ஏங்க நீங்க எப்ப பண்ணுவீங்க? அவங்க தான் பண்றாங்களே. அவங்கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னேன். நீ வேற உதுத்தவ. அவங்க கூட சேர்ந்துடலாம். ஐ லவ். அப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் குனிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க. அவங்க பாட்டு பாடும்போது உன்னை கட்டி பிடிச்சாங்கன்னா என்கிட்ட ஓடோடி வா. சரிங்க. காதறிக்கு 2 அறை விடுவேன். கம் கம் கம். நீங்களே நீ பாதுகாக்கணும். யாரு? ஐயோ என் உத்தமியே, என் உத்தமியே. இல்ல நேத்து என்ன கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு உங்க கிட்ட நிக்க. அப்ப இதுல தெரிஞ்சுக்கலாம் யாரு எப்படின்னு. ஆமா வாக்கிங் போயிட்டார் பெரியவர். போய் குறஞ்சிட்டாலும் உங்க எல்லாத்துக்கும் இந்த முகத்தை பார்த்தா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஞாபகம் வரும். இந்தா நம்புங்க சில மாதிரி நெல்லு. ட்ரம்ப் வந்து சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பார். ஆந்த கிடையாது, முண்டை மொங்கு கோந்த. அவன் ஆந்தேன்றான்டா அவனை. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. நாடகம் பார்க்கக்கூடிய உறவுகள், திறமையான கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அமைதியாக பார்க்கலாம். இரவு நேரத்திலே தூங்கிவிட்டு நாளைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய உறவுகள் டூலரில் போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க. நன்றி. சரிதானே? கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. நீங்க டூலர்ல போறவங்க மெதுவா போகணும்மா. கண்ணை முளைச்சுக்கிட்டு நாடகம் பார்க்க அண்ணன் தம்பிகளா, கண்களை வைத்துக் கொண்டு நாடகம் பார்க்க வந்த அண்ணே தம்பிகளா நல்லா இருக்கணும். நீங்க டூலர்ல மெதுவாக பார்த்து போகணும். கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாடல்ல பார்க்கிறையே ரங்கம்மா. பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. ஏய் அந்திஜாயின் நேரத்தில் அண்ணே பொண்ணை எண்ணி, அந்திஜாயின் நேரத்தில் அண்ணே ஒண்ணு அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா. நீ ஒத்த சொல்லு சொல்லலையே ரங்கம்மா ரங்கம்மா. நீ ஒத்த சொல்லு சொல்லலையே தங்கம்மா தங்கம்மா. மூக்குலையும் உள்ளங்களும் மூக்க சுத்தி பட்டக்கள், மூக்குலையும் உள்ளங்களும் மூக்க சுத்தி பச்சைகள். வெள்ளலூர் நாட்டு ஆதாரி செஞ்சகள் பொன்னம்மா. என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
மாலையா இறங்கினது கருப்பாயூரணி ஏறனது ஏறப்பலாம் இறங்கினது சோழ வந்த பக்கத்தில் செல்லையா சொக்கி நம்ம பேசுனது சொல்லையா சொல்லையா நம்ம சொக்கி நம்ம பேசுறது சொல்லையா 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 அழகுமலையா காலடியில அந்த அழகு மலைய சாலையில நம்ம அழகுமலையா காலடியில அதை ஒண்ணு கட்டா போனேன் சொன்னம்மா உன் பிரிய மத கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா ஓடு நான் சிங்கரா பாட்டு பாடினேன் அவன் சினிக்கு அடிக்க பேத்திருப்பாங்களே என்னை எதுவும் பண்ணலங்க. அந்த எக்கோ கொஞ்சம் குறை பங்காளி பாட்டு கேட்கலையோ என்னோட காதல செலவா அம்பளிப்பா கவனிக்கல பங்காளி நன்றி நன்றி என் பாசத்துக்குரிய பப்புளு சிசியன் ராதாகிருஷ்ணன் கப்புலிங்க பயலுகடா பப்புளு சிசியன் ராதாகிருஷ்ணன் கப்புலிங்க பயலுக சார்பாக ரூபா 101 என் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி 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 ஆமா தம்பி என்னப்பு அங்கிட்டு போங்க படிங்கப்பு ஓசையே லெவல் பண்ணுங்க என்னப்பா ஆமா காதல சொல்லுப்பா தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னாக்கு இன்னாரா சாமி சொன்னதப்பா கல்யாண கைபோகும் கண்ணாலாடதப்பா தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. சாமி
மா